பீக்கில் ஒரு எனிமி கூட இறங்கலையா? ஆமாம் கைஸ், நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் போயிருந்திருப்போம். பார்த்தீங்கன்னா பீக்கில் ஒரு எனிமி கூட இறங்கிக்க மாட்டாங்க. என்னோட ஒரே அதிசயமாக இருக்குன்னு சொல்லிட்டு விளையாடி இருந்தோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் பேரா ரீஜனில் ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஏற்ற சப்போர்ட் கேஸ்னா பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். வீடியோ பார்க்குறது நீங்கள் யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. வெறும் பார்த்தீங்கன்னா 17% தான் சப்ஸ்கிரைபே பண்ணிட்டு பார்க்குறீங்க. பார்க்குறவங்க நீங்கள் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. இப்படிப்பட்ட ரீஜன் எப்படிலாம் ப்ளே பண்ணுன்னு பாருங்க. ஒரு எனிமி பார்த்தீங்கன்னா லான்ச் பேட்டை பிடிச்சி பறந்துருப்பான். ஸோ நம்ம அவங்க கூட பறந்துருப்போம். அவனை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்துருப்பான். பார்த்து நம்மள பேக் அடிச்சிருந்துருப்பான். அடிக்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தா அவன் பார்த்தீங்கன்னா நம்மள பயந்து மேலே போய் க்ளோவெல்லாம் போட்டு உட்காந்துருப்பான். ஸோ நம்ம க்ளோவல் மேல்டர் போட்டு தரமாக ஏறி இருந்திருப்போம். ஏறி போய் அடிக்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தா பின்னால் இருந்து அடிச்சிருப்பான். எப்படி பாட்டியெல்லாம் அவனை நான் கட்சி கிள்ளி செக்யூர் பண்ணியிருப்போம். இப்போ பார்த்து நம்ம டீம் லீடர்ஸ் டெத்தாக இருப்பாரு. ஸோ வெண்டிங் மிஸ்ல போய் ரிவே பண்ணிட்டு நம்ம அப்படியே லான்ச் விட பிடிச்சி கட்டலிஸாக வந்திருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி கூட இருந்திருக்க மாட்டோம். நம்ம விமா சக்தி போகிறதுக்குள்ளே ஒரு எனிமி பார்த்தீங்கன்னா நம்மள அடிச்சிருந்திருப்போம். அதோட பார்த்தீங்கன்னா நம்ம சோன்ஸ் எடுத்து கொண்டு இருந்திருப்பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி இருந்திருப்பான். அவனுக்கு நல்ல டேமேஜ் கொடுத்துருப்பான். அந்த பவரில் டெத் ஆயிருப்பான். அவங்க டீமன் பார்த்தீங்கன்னா ஏறி வந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு நல்ல டேமேஜ் கொடுத்துருப்பான். அவன் நான் சுரத்து பார்த்தீங்கன்னா மேலே பட்டுருக்காது. ஸோ எப்படியோ அவன் ஆயிரத்தி பிடிச்சதுல நாக்கு வச்சு கிள்ளி செக்யூர் பண்ணியிருந்திருப்போம். அதோட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் ஃபைட் தான் இருந்திருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் டைப் கேட்குற மாதிரி இருந்துச்சு. நம்ம பவர் ஆன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்போம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல டேமேஜ் கொடுத்தனே அவன் பார்த்தீங்கன்னா சைடில் போய் மெடி போட்டுருந்தான். நம்ம க்ளோவில் உடைக்கும் போதே அவன் பார்த்தீங்கன்னா அந்த பவர்லையும் நாக் ஆயிருந்திருப்பான். ஸோ அவனையும் போய் அப்படியே கிள்ளி செக்யூர் பண்ணியிருந்திருப்போம். இன்னும் பார்த்தீங்கன்னா 2 எனிமி தான் இருந்திருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா M249 வச்சு தரமாக க்ளோவில் வச்சு அவனை நாக்கு வச்சிருந்திருப்போம். நம்ம டீமில் ஒரு எனிமி அடிச்சிருந்திருப்பான். அவனே அடிச்சு இந்த மேட்ச் பயம் அடிச்சிருவான். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ பை கைஸ், நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.